அந்த அம்மா பலாருன்னு ஒரு அடி அடிச்சு எரிச்சிருந்தா அப்படின்னு. அப்ப மட்டும் எப்படி தெய்வம் வந்துச்சு? எப்படிப்பா வந்துச்சு? நீங்க சொல்ற கதையெல்லாம் நாங்க நம்பணும். அவரு சாமியை பார்த்தேன் காளியை பார்த்தேன்னு நம்ப முடியாது. புள்ள சரி இவர் சொல்றாரு எல்லாரும் நான் சூனியம் வச்சா செத்துருவேன் அப்படி இப்படி தானே பேச்சு. அப்ப ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிறதும் படைக்கிறதும் ஆண்டவனோட இதுன்னா அந்த அந்த கேள்வியே நீயே கேக்குற. கடைசியில நீயே ஒரு இது சொல்ற, நீயே சாபம் கொடுக்குற. உன் சாபம் நான் பழிச்சிடுமா எனக்கு? மலைக்கா சாமுண்டி மலைக்கா அவங்க சொல்றாங்க தீட்சை எடுத்துட்டு எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்தா மனைவி இறந்துருவான், பொள்ள குட்டி எல்லாம் இறந்துரும். சி வாயா உனக்கு? நீ பேச தகுமா? இப்பதான் பிறந்துச்சு, 20 நாள் தான் ஆகுது எனக்கு. பச்சை புள்ளை செத்துறான்றிய உன் வாய் அழிஞ்சிடாது. நீ சொல்ல தகுமா? முட்டை போற. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். எல்லாருமே ஒரு லாஸ்ட் 15 டேஸா யூடியூப்ல திருப்பி பார்த்துட்டு இருக்கிறது அகோரி கலையரசன் அவங்களோட இன்டர்வியூ வீடியோஸ் தான். சில விஷயங்கள் அவர் சொன்னது ஒரு மாதிரி ஃபன்னாகவும் ஒரு மாதிரி காமெடியாகவும், சில நேரங்களில் இரிட்டேட்டிங்காகவும், சில நேரங்களில் சில தனிப்பட்ட மனிதர்களை கோவத்துக்கு உள்ளாக்குற மாதிரி இருந்தாலும், நேற்று அவரோட கப்பல் இன்டர்வியூவில் அவர் அழுகும்போது உண்மையாலுமே மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அவரோட வேலை என்ன, ஏன் அவர் இப்படி இருக்காரு, ஏன் ஆன்மீகவாதிகள் எல்லாரும் கலையரசனை திட்டுறாங்க, முக்கியமாக ரஜினி அம்மா, மலைக்கா சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஏன் அவரை திட்டுறாங்க அப்படின்றது தெரியலை. இதுக்கான காரணங்களாக என்ன சொல்கிறாங்க, ஒரு தொழில் போட்டியின் காரணமாக தான் இவங்கெல்லாம் இவரை திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தொழில் போட்டி அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அகோரின்னு யாருமே இன்டர்வியூ கொடுக்கல. ஸோ இவன் ரொம்ப பெரிய ஆளாக வளர்ந்துட்டான்னா என்ன பண்ணுறது, அந்த அடிப்படையில் தான் ரஜினி அம்மாவாக இருக்கட்டும், மலைக்கா சாமுண்டீஸ்வரியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வெளியே வந்தாலும் கூட, இன்னும் சில இடங்களில் நம்ம கலையரசன் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் வீட்டை விட்டு வெளியே வரவே முடியல, லாஸ்ட் ஒரு 15 டேஸாகவே எனக்கு கொலை மிரட்டல் அதிகமாக இருக்குது. சும்மா வெளியே போனாலே 15 பேர் 20 பேர் கத்தி பாட்டில் எல்லாம் வச்சுட்டு என்னை துரத்துறாங்க, என்னோடய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்லாம் சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ என்னதான் நடக்குது, இது தொழில் போட்டியின் காரணமாக தான் நடக்குதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். அகோரி கலையரசன் அவருக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பிடிச்ச விஷயம் டான்ஸ் ஆடுறது. அம்மா அப்பா இல்லை, ஏதோ ஒரு ஹோமில் தான் வளர்ந்துருக்காரு. அதன் பிறகு டான்ஸ் ஆடுறது, நம்மளோட நாட்டுப்புற கூத்துக்கள் இதெல்லாம் பண்ணுறது, இதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுன்னு எல்லாமே இருந்திருக்கு. ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிட்டார் மக்கள் முன்னாடி. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கார், யூடியூப்பில் எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கலை கூத்துக்கள், முக்கியமாக நம்மளோட நாட்டுப்புற கலைகளை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக எஜுகேட் பண்ணுறது, பணம் வாங்கிட்டும் எஜுகேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு காளியம்மன் காட்சி அளித்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட குழந்தையாவே நீ மாறிடு அப்படின்னு சொன்னாங்களோ என்னமோ தெரியல. அவர் முழு நேர சாமியாராக தன்னை மாற்றிக்கிட்டதா சொல்கிறாரு. வீட்டில் என்னதான் இருந்தாலும் கூட அவருக்கு அந்த குடும்ப எண்ணம், குடும்பத்தின் மீதான பற்று இது எதுவுமே இருக்காதாம். எப்பயுமே காசிக்கு போகணும், காசியில் உள்ள மந்திரங்கள் பூஜைகளை கற்றுக்கணும், அங்கே உள்ள சில அதுக்காக அவர் விருப்பப்பட்டு தன்னை பழக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு வீட்டுக்கு வராரு, குழந்தை பிறக்குது, ஒரு கோயிலுக்கு போகிறாரு, அந்த கோயிலில் பூஜை பண்ணுறாரு. அந்த பூஜை பண்ண அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற கோயிலில் பூஜை பண்ணுறாரு. ஆனால் அங்கே உள்ள ஏரியா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் ஒரு ஃப்ராடு, இவன் ஒரு பித்தலாட்டம், இவனை ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்தாக தான் நான் பார்க்குறேன், இவன் சொல்கிறதெல்லாம் உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரோட இன்டர்வியூ பார்த்துட்டு ரஜினி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டே கலையரசா, உனக்கு நல்ல திறமையை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு பழச்சிக்கோ, நான் அகோரி, நான் பூசாரி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தாத, ஏற்கனவே மக்களுக்கு தெய்வங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு, நீயும் இந்த மாதிரி பண்ணாத, ஒருவேளை நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் உன்னோட குலமே சர்வநாசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அம்மா சாபம் இடுறாங்க. அது போலவே நம்ம மலைக்கா சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் அகோரின்னு சொல்கிறான்ல, என்னோட பிறப்புறுப்பை அறுத்து போட்டுட்டு
இந்த தெய்வத்துக்காக எங்களை அர்ப்பணிச்சுட்டு இருக்கோம். எங்களை வந்து நாங்களே அப்படி ஒரு பொய்யை சொல்ல மாட்டோம் நாங்கள் அகோரின்னு. ஆனால் ஒவ்வொரு இரவும் தன்னோட மனைவி கூட சந்தோஷமா இருக்க இவன் எப்படி அகோரியா இருக்க முடியும்? இவன் ஊரை ஏமாத்துறதுக்கு எவ்வளோ பொய் தான் சொல்லுவான். இவனோட குலமே நாசமாயிடும், அவன் குழந்தையெல்லாம் செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி மலைக்கா சாமுண்டீஸ்வரியுமே வந்து சாபம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து பொறுத்து போன அவங்க வைஃப் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நியாயமான சில கேள்விகளை கேட்குறாங்க. என் கணவர் பொய் சொல்றாரு உருட்டுறாருன்னா நீங்களாம் என்ன பண்றீங்க? என் கணவர் பொய் சொல்றாருன்னா நீங்களும் பொய் தானே சொல்றீங்க. என் கணவர் வந்து தீட்சை போட்டிருக்காரு, சடை வச்சிருக்காரு, அதெல்லாம் பொய் பித்தலாட்டம்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க மட்டும் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு கலர் கலரா புடவை கட்டிக்கிட்டு உருட்டலையா? நீங்க சொன்னா மக்கள் கேட்கணும், என்னோட கணவர் சொன்னா மக்கள் கேட்க கூடாதா அப்படின்னு தன்னோட நியாயமான கேள்விகளை வந்து அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார்கிட்ட வேணாலும் சாபம் வாங்கலாம், திருநங்கைகள் கிட்ட மட்டும் சாபம் வாங்கவே கூடாது. ஏன்னா அவங்களாம் தெய்வத்துக்கு சமமானவங்க. ஆனால் ரஜினி அம்மாவா இருக்கட்டும், சாமுண்டீஸ்வரியா இருக்கட்டும், பிறந்த 20 நாள் ஆனால் என்னோட குழந்தைய சாகணும்னு சொல்றாங்க. இவங்களோட சாபம்லாம் பலிக்குமா? இவங்கெல்லாம் வந்து உண்மையாலுமே போலி சாமியார் தான். ஏன் புருஷன் போலி சாமியார்னா இவங்களும் போலி சாமியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோவத்தை கொட்டி தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரஜினி அம்மாவை வந்து மக்கள் எல்லாரும் அன்போட ரஜினி அம்மாள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா அப்படின்றதுக்கு அவங்க தகுதியே கிடையாது. என் புருஷன் தப்பு பண்ணால் என் புருஷன்றதான் மோதணும். பிறந்து 20 நாள் ஆகிற என் குழந்தைக்கு சாபம் விடுறாங்கன்னா இவங்களுக்குலாம் அம்மான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வைஃப் தன்னோட கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது தொழில் போட்டியின் காரணமாக நடக்குதா, இல்லை தொழில் போட்டியை தாண்டி மக்கள் ஏமாந்துடக்கூடாதுன்னு இந்த பிரச்சனைகள் நடக்குதான்னு தெரியல. ஆனால் கலையரசனை பார்க்கும் பொழுது உண்மையாலுமே பாவமாக தான் இருக்குது. ஒரு 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க அவர் சம்பாதிக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிருந்தாருன்னா யூடியூப் சேனலில் மானிட்டைசேஷன் பண்ணாலே அவர் மேபி இன்கம் எடுத்திருக்கலாம். நிறைய கலை கூத்துக்கள் பண்ணுறாரு. அந்த அந்த டான்ஸ் மூலமாக, அவரோட அழகான டான்ஸ் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் அவரோட எண்ணம் ஃபுல்லாகவே காளியம்மனை வணங்கணும், சிவபக்தனாக இருக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. ஒருவேளை அது பொய்யா இருந்தாலும் கூட அவரை மட்டும்தான், பர்டிகுலராக அவரை மட்டும்தான் திட்டுறதுக்கான உரிமைகள் நமக்கு இருக்குது. பிறந்த பச்சிளம் குழந்தைகளையோ அவங்க வைஃபையோ அவங்க குடும்பத்தையோ திட்டுறதுக்கான உரிமை வந்து நமக்கு கிடையவே கிடையாது இல்லையா? அப்புறம் 2 ஆன்மீகவாதிகளான ரஜினி அம்மாவும் சாமுண்டீஸ்வரி அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வெளியே வந்தானா இவனை நான் அடிச்சிருவேன், இவன் தலை செதறி போயிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதன் காரணமாகவே என்னன்னு தெரியல, ஒரு 15 டேஸாகவே வந்து அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லையா. டிராஃபிக்லலாம் அவரை யார் பார்த்தாலுமே கல் எடுத்துகிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கலங்கி தன்னோட வேதனையை சொல்லியிருந்தார். பாதுகாப்பு அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். அது அகோரியாக இருக்கட்டும், சாமியாராக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், வயதானங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தேவையான விஷயம். யாரும் யாரையும் மனதளவில் துன்புறுத்தவோ வேதனைப்படுத்தவோ கூடாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே மனசறிந்து கடவுளை கூப்பிட்றோன்னா நம்ம கூப்பிடும்போது கடவுள் வருவாங்க. கடவுளுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் தேவையே கிடையாது. அண்ட் பாவம் கலையரசன், அவரை விட்டுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.